இந்த போட்டி அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில இந்தியா கலந்து கொள்ளும். போட்டி 7 மணிக்கு நடக்குன்னா 7 மணிக்கு மைதானத்துக்குள்ள வருவாங்க. நாணய சுழற்சி நடக்கிற நேரத்துக்கும் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60% இந்த போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, எப்படியுமே என்ன பொறுத்தவரையில் இந்த போட்டி நடைபெறும். எல்லாத்தையும் விட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டது. எப்படியான வீரர்கள் இருந்த டீம் இன்றைக்கு ஸ்கொட்லாந்து அணியை போல பந்து வீச்சு கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருக்கும். இந்த துடுப்பாட்டம் கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருக்கும். இந்த வீரரை மாத்தினா நல்லா இருக்கும். இவரை உள்ளெடுக்காம அவரை உள்ளெடுத்துக்கலான்றது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு இலங்கை அணியை பத்தி. எவ்வளவு மோசமான நிலையை கொண்டு விட்டுருக்கு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான். பந்து வீச்ச நல்லா நீங்க என்ன சொன்னீங்க? அடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல, பலமா அடிக்கிறதுக்கு இல்லன்னு நீங்க சொன்னீங்க. அடிச்சு காட்டி இதுக்கு மேல உங்களுக்கு திரும்பவும் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? அதான் பந்து வீச்சு அடிக்கிறவங்களை கட்டுப்படுத்தணும். உலக கிண்ணத்துக்கு இன்னும் சொற்ப நாட்களே தான் இருக்கிறது. இன்று 3ஆம் தேதி 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. முக்கியமான ஒரு விஷயம், பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் 2 அணிகளும் நேற்றைய நாள்ல இலங்கைக்கு வந்திருக்காங்க. ஒரே விமானம் ஒன்று நினைக்கிறேன், அது தனி விமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்துல 50-60 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அப்ப அப்படி ஒரு விமானம் அப்படியே வந்திருக்காங்க, முழுமையா வந்திருக்காங்க. பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கான வரவேற்பு நேற்றைய நாள்ல விமான நிலையத்தில் இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த விஷயம் நேற்று பரவலா நம்ம ஊடகங்கள்ல பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளை பொறுத்தவரையில இந்தியா எதிராக போட்டியில பாகிஸ்தான் விளையாட மாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. ஐசிசி ஒரு பேச்சுவார்த்தை இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது இந்த அளவுக்கு முன்னேற்றம் சொல்லி வரைக்கும் இல்லை. ஐசிசி மேலதிகமான விவரங்களை அறிவிக்கவில்லை. நேற்று அல்லது என்று என்னை பொறுத்தவரையில் சந்திரு, இந்த போட்டி நடக்க வேண்டும். நாங்கள் நேற்றும் அதைத்தான் சொல்லி இருந்தோம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மாற்றம். 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக அது இருக்கட்டும். ஆனால் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த 2 நாட்டையும் தாண்டி கிரிக்கெட்டை ரசிக்கிற அந்த கிரிக்கெட் பார்க்கணும். இப்படி ஒரு போட்டி இப்ப பொதுவா இலங்கையில் சொன்னா இந்தியா பாகிஸ்தான் ஒரு இலங்கையிலும் ஒரு பரபரப்பு. அந்த போட்டியினை பார்க்கின்ற ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். எனவே அந்த விறுவிறுப்பு இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இதில் இன்னும் சுவாரஸ்யமான சொன்னா, இந்த போட்டி அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில இந்தியா கலந்து கொள்ளும். இந்தியா அன்றைய நாள்ல 15ஆம் தேதி மைதானத்துக்கு போட்டி 7 மணிக்கு நடக்குன்னா 7 மணிக்கு மைதானத்துக்குள்ள வருவாங்க. அந்த நாணய சுழற்சி நடக்கிற நேரத்துக்கும் வருவாங்க. ஆனா இந்த நேரத்துல பாகிஸ்தான் வருமா வராதான்றதான் இப்ப இருக்க விஷயம். இந்தியா தான் விளையாட மாட்டேன்னு அறிவிக்காதால அவங்க அந்த போட்டியினுடைய நேரத்துக்கு அவங்க மைதானத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்தியா அதைத்தான் செய்ய வேண்டும். இப்போ ஒரு அணி வராமல் இருக்கும் என்று சொன்னாலும், வெளிநடப்பு செய்தாலும், இப்படியெல்லாம் செய்து சொல்லிவிட்டு கடைசியில் இறங்கிட்டா நீங்க சொன்னீங்க தானே, அதாலதான் நாங்க வரையிலன்னு சொல்ல முடியாது. அந்த அணி சமூகம் அளித்திருக்க வேண்டும். அதனால இந்தியா கட்டாயம் வர வேண்டும். எனவே அது அங்கே அது மைதானத்தில் வைத்து தான் போக்குவரத்து சொல்வார்கள். இதனி வராவிட்டால் மற்ற அணிக்கு வெற்றி வழங்குவது மைதானத்தில் வைத்து போட்டி மத்தியஸ்தரினால் நடுவரினால் வழங்கப்படும். இந்த நிலையில் பாகிஸ்தான் வராவிட்டால் ஒரு அணி ஒரு போட்டித் தொடரில் பங்கு பெற்றுகின்றது. அந்த அணி வராவிட்டால் அந்த போட்டி ஏற்பாட்டு குழுவினர் அந்த அணிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். அது உடனடியா தானே. இப்ப அவங்க ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. அறிவித்தாலும் அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது இருக்குந்தானே. அது இறுதி நிமிடம் வரைக்கும் அவங்க வராத வரைக்கும் அந்த நடவடிக்கை இருக்காது. வராட்டி அந்த பின்னர் சில வேளைகளில் போட்டி தொடரின் பொழுது அல்லது போட்டிகள் முடிவடைந்ததன் பின்னர் அதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் என்பது பின்னர் எடுக்கப்படும். எனவே அந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தடை செய்யப்படுமா அல்லது போட்டிகள் தடை வருமா அல்லது வேறு என்னென்ன விஷயங்கள் வரப்போகின்றது, அவர்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படுமா, இப்படி அதை போட்டி ஏற்பாட்டர்களான சர்வதேச கிரிக்கெட் பேரவை பார்த்துக்கொள்ளும். ரைட். இந்த விஷயம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. என்ன ஒரு தனிப்பட்ட முறையில பலருடைய கருத்து, நம்மளுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த போட்டியில பாகிஸ்தான் விளையாடுறது சிறந்ததா இருக்கும். எனவே பாகிஸ்தான் விளையாட வேண்டும். பங்களாதேஷனுடைய பிரச்சனை அதை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்காக நாங்கள் அப்படியாக இருந்தால், என்னுடைய ஒரே ஒரு விஷயம் இதுதான் சொன்னேன், அப்படியாக இருந்தால் பாகிஸ்தான் முழுமையாக உலக கிண்ணத்தில் விலை இருக்கணும். இந்தியாவோட மட்டும் அந்த அளவுக்கு ஒரு பங்களாதேஷ் கூறியது என்ன, இந்தியாவிற்கு வர மாட்டோம், உலக கிண்ணத்தில் பங்கு பெற்றோம், இந்தியாவிற்கு வர மாட்டோம் என்பதைத்தான் சொன்னார்கள். முதல் சுற்று போட்டிகளின் சகல போட்டிகளுமே இந்தியாவில் நடைபெற போகின்றன. எனவே முதல் சுற்று போட்டிகள் சகலதுமே விளையாட முடியாது. 2வது சுற்றுக்கு முதல் சுற்று இல்லாமல் தெரிவாக முடியாது. அதனால் உலக கிண்ணத்திலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் பாகிஸ்தான் செய்திருக்கின்ற விடயம், ஒரு போட்டியில் மாத்திரம் விளையாட மாட்டோம். அவர்களுக்கு இலங்கையில் தானே போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 2 வித்தியாசமான விடயங்கள். எனவே அதை பார்த்து கிரிக்கெட்டின் என்ற அடிப்படையில் இதில் விளையாடி இருக்கலாம். பாகிஸ்தான் இந்த நேரத்தில் இதை செய்திருக்க கூடாது அப்படின்ற விமர்சனங்கள் இப்ப நிறைய கொண்டிருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ரசிகர்கள் பக்கமும் நிறைய
அவங்களோட நியாயமும் இருக்கு. அவங்க அந்த போட்டி ஆசிய கிண்ணத்தின் பொழுது கை கொடுக்காம போனது, அதன் பின்னர் நடைபெற்றுக் கொண்ட விடயங்கள், இந்தியா இதை பெருமைப்படுத்தி கொண்டு போகின்றது என்ற விடயங்கள் என்பதற்கான எதிர்ப்பாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்கின்றது. அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்ச விஷயம் இப்பொழுது ஒரு போட்டியிலேயே விளையாட முடியாது என்ற அளவுக்கு ஒரு அணி விலகி இருக்கிறது. அதுதான் இதுக்கு காரணம் என்ற அவங்கள பக்கம் நியாயம் இருக்கு. இது ரெண்டு பக்கம் வந்து நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். அப்பப்ப எங்களுடைய பார்வையில் கிரிக்கெட் ரசிகர்களாகவும் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் எது இருந்தாலும் கிரிக்கெட் வரும்போது அரசியலை விட்டுட்டு விளையாடுறதுதான் நல்லதா இருக்கும். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்தா நல்லா. நான் நினைக்கிற அளவுல இந்த போட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60% இந்த போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். எப்படியுமே என்ன பொறுத்தவரையில் இந்த போட்டி நடைபெறும். ஐசிசி இதற்கான ஒரு முடிவை கட்டி இதனுடைய பேச்சுவார்த்தை ஐசிசி செய்யலன்னா ஐசிசி பெரிய தோல்வியை தந்திக்க. அதனால ஐசிசி இதை ஏதாவது ஒரு விதத்தில் சுமூகமாக நிறைவு செய்து இந்த போட்டியை நடத்த வேண்டும். ஆனால் ஐசிசிக்கு இதன் பாரிய நட்டம் ஏற்படும். எனவே ஐசிசி இதை எவ்வாறு நடத்த வேண்டும்? ஒன்று ஐசிசிக்கான வருமானம், அது இந்த போட்டி மட்டும் இல்லை, இனி வர போற எத்தனையோ இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளும் இந்த மாதிரி நடக்க போகுது. அதன் காரணமாக இதை நிறைவு கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் கிடைக்க போகின்ற வருமானம், அதே போன்று அனுசரணையாளர்கள், எனவே இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற வேளையில் இந்த போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமைகின்றன. அதன் காரணமாக இதை எவ்வாறாவது நடத்த வேண்டும் என்கின்ற தேவை, கடப்பாடு அவர்களுக்கு கட்டாயமாக இருக்கின்றது. அதை செய்து முடிக்க வேண்டும். ஐசிசி இதை சுமூகமாக நிறைவு செய்து போட்டிகளை எந்த சிக்கல்களும் இல்லாமல் நடத்த வேண்டும். அடுத்தது ஆஸ்திரேலியா வந்துவிட்டது. எல்லாத்தையும் விட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரிய விஷயம். அறிவிச்சா என்ன, இனி அறிவிக்காட்டி என்ன, இந்த அணியும் தானே எங்களுக்கு தெரியுமே. பெரிய விஷயம். அறிவிச்சுட்டாங்க. நேற்று சிலவள இப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்படி தெரியுமா, உங்களுக்கு தானே அணி தெரியுமே, அப்புறம் எதுக்கு நாங்க அறிவிக்கணும் அப்படி யோசிக்கிறாங்களோ. அப்படி ஏன்னா ஒவ்வொரு மீடியாக்களும் அவங்க ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க. அந்த பட்டியலை தவிர ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டா வேற ஆக்களும் இல்லை, அதைத்தான் சுத்தி போடணும். அதனால அவங்க யோசிப்பாங்க, சரி பரவாயில்ல நீங்களே ஒரு லிஸ்ட்டை போடுங்க, இவங்க தான் விளையாட போறாங்க, அந்த 15 பேர்ல ஒரு 2 பேர் இருக்க 3 பேர் இருக்க வழியில இருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த முறை வந்திருக்கிற அணி 15 அப்படியே இருக்கின்றது. 15-15ஆகவே இருக்கு. 3 கிழமைக்கு முதல்ல எங்களுக்கு இந்த அணி தெரியுமே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல உண்மையா வேலை செய்யறாங்களா? திரிவுக்குழு இருக்கு, பயிற்சிக்கு ஆக்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சரியான இடத்துல இந்த லிஸ்டையாவது வெளியிடுங்களாப்பா. அவ்வளவு பிஸியா? 31ஆம் தேதி தான் நான் நினைக்கின்ற மாதிரி லிஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஐசிசிக்கு. கடைசி தினத்தில் தான் அனுப்பப்பட்டிருக்கு. அது கடைசி தினம் வரைக்கும் இருக்கிறதுக்கு என்ன பரபரப்பு இங்க இருக்கு? தெரிவுக்குழு மாறியது, வீரரை யாரை தெரிவு. தனஞ்சயடி சில்வாவை எப்பொழுது போட்டியால் நிறுத்தினார்கள்? தனஞ்சயடி சில்வாவை எப்ப போட்டியால் நிறுத்தணும்னு சொல்லி நீங்க முதல்ல நீங்க பாகிஸ்தான் டூர்லயே அனுப்பினீங்க தானே, அப்பவே நினைக்க வேண்டாமா? 30ஆம் தேதி உள்ளெடுத்தீங்க. 30ஆம் தேதி முடிவெடுத்தாங்க. அடுத்த நாளே பவன் ரத்நாயக்க இறக்கினாங்க, அவர் விளையாடினார், அடிச்சு காட்டினார், இப்ப டீம் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. இது புதிதில்லை சந்து. இப்ப கடந்த சகல உலக கிண்ணங்கள்லையும் கடந்த 10 வருடங்களுக்கு இப்படி தான் நடக்கின்றது. இப்ப இதெல்லாம் ஏதோ செய்துட்டு போறாங்க. நீங்க இந்த அணி திருப்தியான அணி நினைக்கிறீங்களா? இதை விட வேறு ஒரு அணி இல்ல, செய்ய முடியாது. ஓகே, இப்போதைக்கு இருக்கிற பலமான இலங்கை அணி இதுதான். இதை வைத்துக் கொண்டுதான் விளையாட வேண்டும். இப்ப இங்கிலாந்தோட முதல் போட்டியில் துடுப்பாட்டம் நன்றாக வந்திருக்கின்றது. பந்து வீச்சு இனி முன்னேற வேண்டும். முதலாவது போட்டியில் கொஞ்சம் பரவாயில்லை. இனி என்னமோ எனக்கு இந்த ஸ்கொட்லாந்து அணியை பத்தி பேசுற மாதிரியே இருக்கு. இன்றைய தினம் எவ்வாறு விளையாட போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். எப்படி இருந்த டீம், எப்படியான வீரர்கள் இருந்த டீம். இன்றைக்கு ஸ்கொட்லாந்து அணியை போல பந்து வீச்சு கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருக்கும், இந்த துடுப்பாட்டம் கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருக்கும், இந்த வீரரை மாத்தினா நல்லா இருக்கும், இவரை உள்ளெடுக்காம அவரை உள்ளெடுத்துக்கலான்றது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு இலங்கை அணியை பத்தி. எவ்வளவு மோசமான நிலையை கொண்டு விட்டுருக்கு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான். நம்ம பார்த்து போறோம் வாரம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடிச்சு வெற்றி பெற்றுட்டு இப்ப கடைசியில இலங்கை அணி சின்ன அணிகளோடைய எல்லாம் வெற்றி பெறுமா என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய எல்லாமே அப்போ ஐயோ வென்றுவாங்களா. தனிப்பட்ட முறையில் ஒரு இலங்கை நாம இலங்கை அணிக்கு முழு ஆதரவு தான். ஆனா இலங்கை அணியில் இருக்கிற பல விஷயங்கள் மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேசலாம், நிறைய பேச இருக்கு. இந்த உலக கிண்ணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. முன்னாள் வீரர்கள் பலர் இலங்கை அணியினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் நான் சில சிங்கள ஊடகங்கள்ல வெளியான சில முக்கியமான வீடியோக்கள் பார்த்தேன். அது தொடர்பாக ஒரு வீடியோ நான் செய்யறதுக்கு இருக்க மிக விரைவில் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் அவங்க சொன்னதான் நடக்குது. இப்ப அவங்க சொன்னதான் நடக்குது. இலங்கை, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமான், ஜிம்பாப்வே ஆகிய 4 நாடுகளோடு விளையாட வேண்டும். ஜிம்பாப்வே அடி வாங்கியிருக்கோம்.
அயர்லாண்டையும் அடி வாங்கி ஓமான்டையும் கொஞ்சம் வாங்க இருந்தோம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சுது. அப்போ அயர்லாந்து இப்போ ஆஸ்திரேலியாவை பற்றி நாங்கள் இப்போ கதைக்கவே வேணும், அதை விட்டுருங்க. மற்ற 3 டீமுக்கும் அடிச்சோம்னா தான் அடுத்த சுற்றுக்கு போகலாம். முதல்ல அது முடியட்டும். அதுக்கு இப்படி இருக்கு போட்டிகள் விஷயம் இப்படி இருக்கு. வேற என்ன புது விஷயம்? இன்றைய தினம் 3வது இறுதியுமான இங்கிலாந்து. அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏன் தெரியுமா? அது 2வது போட்டியோட முடிஞ்சு போச்சுதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைய தினம் ஏதாவது செய்து காட்டினால் இன்னும் கொஞ்சம் இலங்கையின் ரசிகர்களுக்கு இப்ப கடந்த போட்டியில துடுப்பாட்டத்தில் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு போன போட்டியில செஞ்சுதானே காட்டினாங்க. அது துடுப்பாட்டத்தை செய்து காட்டிட்டு பந்து வீச்சை சொதப்பிட்டாங்க தானே. பந்து வீச்சை நல்லா நீங்க என்ன சொன்னீங்க? அடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல, பலமா அடிக்கிறதுக்கு இல்லன்னு நீங்க சொன்னீங்க. அடிச்சு காட்டி இதுக்கு மேல உங்களுக்கு திரும்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் பந்து வீச்சு அடிக்கிறவங்களை கட்டுப்படுத்தணும். இன்றைய போட்டி இங்கிலாந்து அணிக்கு முக்கியமான போட்டியோ இல்லையோ, இலங்கை அணிக்கு முக்கியமான போட்டி. எல்லா போட்டியும் இலங்கை அணிக்கு முக்கியமான போட்டி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. காரணம்னு சொன்னா நாம இருக்கிற நிலை அப்படி. இந்த போட்டியாவது வெண்டு உலக கிண்ணத்துக்குள்ள போய் காலை வைங்க. அதைத்தான் சொல்லலாம். வேற என்னது சொல்ல? நிறைய சந்தோஷமா வெற்றிகரமா எங்க படியங்கள் போய் வெல்லுவாங்க, ஒரு செமிஃபைனல் வரையுமாவது கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையே தாங்க எங்களுக்கு. கெஞ்சி தான் கேட்க வேண்டியிருக்கு.